இடியட். எனக்கு மட்டும் ஏன் இப்படி டிசைனா பிரச்சனை வருதுன்னே தெரியல. சிரிக்கிறா மேல பாக்குறா, சிரிக்கிறா மேல பாக்குறா. அவனை கூப்பிட்டு என்னடா அங்க பாரு. மேல பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட கூட பேசாம வந்ததுல இருந்து நிலாவை பார்த்தே வட சுட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா இவ? வாடா போயிட்டு. சரி வாங்க வா. என்ன தெரிகிறது? சீனு. இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சுடா. இவளுக்கு கண்டிப்பா வைத்தியம் பார்த்தே ஆகணும்டா. நீ இங்க இருக்கும்போது கரெக்ட் தான். ஓவரா பேசாத. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வேற எப்படி? அத பார்த்தோமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? உன்னை எப்படிலாம் வளர்த்தோம் ரஞ்சனி. அருமை பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே. உன்னை தலாட்டி சீராட்டி பாராட்டி சோறுட்டிலாம் வளர்த்தோமே ரஞ்சனி. இப்படி சீனு புலம்பிக்கிட்டு இருக்கா எங்கடா போய் சொல்லுவேன். ஓவரா சீன் போடாதீங்க. யாரு? நாங்க. ஏமா சீனு நாங்க போடலாமா? நீ தான் சீனு புலம்பிட்டு சீனு போட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் புலம்பல. என் பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் கொடுத்தான்ல, அததான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? அவன் சர்ப்ரைஸ் கொடுத்தானா? அவனை கூட்டிட்டு வந்ததே நாங்க தான். கரெக்ட். அவனுக்கு உன் பிறந்த நாள்னு சொல்லி வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்க வச்சு பர்த்டேக்குலாம் விஷ் பண்ண வச்சு சர்ப்ரைஸ்லாம் பண்ணது நாங்க. என்னம்மா நியாயம் இது? இதுல அவன் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணானா? அதானே நியாயமா பார்த்தா அவனையே நாங்க உனக்கு கிஃப்டா கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து அவனோட பெருமையை பேசிக்கிட்டு இருக்கா. டேய் கோச்சுக்காதீங்கடா. வருஷம் உங்க கூட தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் சீனு கூட இருந்தால எனக்கு இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷல். அவ்வளவுதான். கேட்டியா? ஸ்பெஷலா அவன் கூட பைக்ல டிராவல் பண்ணது, அவன் கொடுத்த கிஃப்ட், இப்படி எதுவுமே என்னால மறக்கவே முடியாது. அது போதாதுன்னு இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு எதிர்ச்சியா கோவில்ல நான் அவனை பார்த்தேன்டா. அதுக்கு அவன் என்ன பார்த்து எப்படி சிரிச்சான் தெரியுமா? எப்படி சிரிச்சான்? இல்லடா லிலி சிரிச்சிருப்பான். இதுக்கு போய் பெருசா 3 புள்ளி ஆட்சிக்கு அளவுக்கு விட்டம் ஓட்டுது போதும். நிறுத்துறீங்களா? எதை நிறுத்த சொல்ற? நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டை விட அவன் கொடுத்த கிஃப்ட் பெருசுன்னு சொல்றீல, அதை நிறுத்து. நாங்க நிறுத்துறோம். சின்ன வயசுல இருந்து பழகின எங்க நட்பை விட நேத்து வந்து அம்மாஞ்சோட காதல் பெருசுன்றிய, அதை நிறுத்து. வருஷம் நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு எப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம். நேத்து அவன் கொடுத்த கிஃப்ட் தான் பெருசுங்கறியா? அதை நிறுத்து. நாங்க நிறுத்துறோம். ஆமா நிறுத்துறோம். என்னடா உங்களோட சும்மாவே பிடிச்சிருச்சு. நம்மளாம் எங்க இருக்கோம்? பிரபா எங்க? ரஞ்சனி அவனை பத்தி உனக்கு தெரியாதா? ஓ பிறந்தநாள சாக்கா வச்சுக்கிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு பட்டை ஆயிட்டான். இதுல என்ன மேட்டர்னா, நீ நினைச்சா இல்ல, அவனே நினைச்சாலும் அவனை பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி நீ பார்த்த? அப்ப நீயும் குடிச்சிருக்க. குடிக்க போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன். போட்டுருப்பா, கட்டிங் போட்டுருப்பா.
ரஞ்சினி 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 அங்க இருக்கியா? தாரேன். ஏன் இப்படி சாவடிக்கிற? நீ வேணும். நான் அழகில்லையா? நான் அழகில்லையா? ஸ்டேட்டஸ் இல்லையா என்கிட்ட? நான் நினைச்சா 1000 பொண்ணுங்களை உடனே இங்க வர வைக்க முடியும். ஆனா எனக்கு ஏன் ஒன்ன மட்டும் பிடிச்சிருக்குன்னே தெரியல. என்ன நீ லவ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு நீதான்னு கடவுள் போட்ட முடிச்சு இல்ல, இது நான் போட்ட முடிச்சு. அது அவ்வளவு சீக்கிரம்லாம் அருந்து போகாது. ரஞ்சனி ரஞ்சனி ரஞ்சனி, இங்க பாரு, நான் உனக்கு பெருந்தன்மையா டைம் கொடுத்தேனா? நீ யோசிக்கலாமா? யோசிக்கலாம்ல. நீ என்ன பண்ணிருக்கணும் ரஞ்சனி? உடனே எனக்கு கால் பண்ணி ஐ லவ் யூ கமலேஷன் சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ என்ன பண்ணிருக்கணும்? உடனே எனக்கு கால் பண்ணி ஐ லவ் யூ கமலேஷ் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஏன் ஏன் ரஞ்சனி? ஐயோ, என்னால முடியல. ஐயோ ரஞ்சனி ரஞ்சனி